எக்கச்சக்கமாக வெயிட் போட்டோம். உடனே வெயிட்டை குறைச்சாகணும்னு நினச்சி நமக்கு சம்மர் வெக்கேஷன் முடிட்டோம், வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெக்கேஷன் முடிஞ்ச உடனே வெயிட் மிஷினில் ஏறி பார்த்தா எக்ஸ்ட்ரா 3 கிலோ கூடி போச்சுங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம அடடா வட போச்சேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை சரி பரவாயில்ல, போனது போட்டோம். பசங்கள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூலும் திறந்தாச்சு, நாளும் கரைஞ்சாச்சு. அடுத்த எக்ஸாமுக்கு டைம் டேபிள் வந்துருச்சுங்க. இப்போ அவங்க கூட உட்காரதான் சரியாக இருக்கும். இப்போ எப்படி தான் நம்மளை நம்ம பார்த்துக்கிறது, எப்படி தான் நம்ம வெயிட்டை குறைக்கிறது, இப்படி மனசுக்கு பயங்கர குழப்பமாக கஷ்டமாக இருக்குல்ல. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஈஸியாக பிளான் போட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்ன பார்க்குறீங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் நீங்கள் மெம்பராக இல்லைன்னு அர்த்தம். அதனால் உடனே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அனுப்பி வைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க காலிங் பெல்ல ஒரு அமைக்கி விட்டுருங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலி, நான் உங்கள் ஆர்டி. என்னதான் உழுந்து புரண்டாலும் ஒற்றை மண்ணு தாங்க ஓட்டும். இப்படி யாராவது இந்த பழமொழி சொல்லி நம்ம காதில் விழுந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நம்மளாலையும் முடியாது. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அந்த பழமொழி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு, இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுருவோம். இப்படியே நம்ம ஆரம்பிப்போம், அப்புறம் விட்டுருவோம், திரும்பவும் ஆரம்பிப்போம், இப்படி விட்டுருவோம். இது எப்பெல்லாம் நடக்கும் தெரியுமா, ஒரு 5 கிலோ வெயிட் போடும்போதோ இப்படி ஆரம்பிச்சு விட்டுருவோங்க. கடைசியாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை, ஐயோ பயங்கர வெயிட் போட்டோம், ஒபிஸாக தெரியுது, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் ஆகுது, வெயிட்டை குறைச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த உடனே பயங்கரமான டயட்டில் இறங்குவாங்க. அதாவது உங்கூட்டு டயட் எங்கூட்டு டயட்லாம் கிடையாதுங்க, பயங்கர கடுமையான டயட்டாக இருக்கும். பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, எக்கை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நிறைய வெஜிடபிளை மட்டும் சாப்பிடுவாங்க, ஃபேட்டை மட்டும் சாப்பிடுவாங்க. பயங்கரமான டயட்டு. அப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை, வெறி பிடிச்சி போயிடும். அப்படியே போடா இந்த பொழப்பு தேவையான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாட்டை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்றது என்ன தெரியுமா ஆகும், பரமபதம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஏறி பாதி தூரம் போயிருப்போம். இல்லை சில பேர் கொஞ்சம் 3/4 வயசு தூரம் கூட ஏறி இருப்பாங்க. திடீர்னு பாம்பு கடிச்சு கடன்னு கீழே வந்து விழுந்துருவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம போட்டு கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு அப்படியே குறைச்ச வெயிட் இல்லை, பழையபடி மறுபடியும் கீழே வந்து அதே இடத்துல நின்றுடுவோம். இல்லை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா போனஸாக எக்ஸ்ட்ரா கூட வெயிட் போட்டுருவாங்க. ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது ஐடியா யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்காவில் வாக்கிங் போய் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே சூப்பராக நமக்கு ஒரு ஐடியா வந்துடும், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா நானும் வரேன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க கூடவே சேர்ந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கிறகம் நம்ம ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் கூட இருந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நம்பி தான் ஆகணும். இது உண்மையாக போயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து நடப்போம்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம், பல்ல கடிச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருப்போம். அடுத்த 10 நாள் தாண்ட முடியாது, நம்மளால் முடியாமல் போயிடும். ஆனால் வெயிட் லாஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் முடியாமல் விடுற மாதிரி சூழ்நிலை வரும். வீட்டுக்கு சொல்ல பயந்துக்கிட்டு நம்ம ஒரு சாக்கு சொல்லுவோம், ஐயோ நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சது இந்த பசங்க படிப்பு அம்போன்னு போயிட்டு சரியாகவே இல்லையே, உடனே நான் அதை கவனிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் வந்து பக்கத்தில் அவங்க கூட உக்காந்துப்போம். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிக்கிட்ட கதை தான். இதே மாதிரி தாங்க, ஜிம்முக்கு போகிறவங்களை பார்த்தா ஜிம்முக்கு போவாங்க, ஸ்விம்மிங் போகிறவங்களை பார்த்தா ஸ்விம்மிங் போவாங்க, வாக்கிங் போகிறவங்களை பார்த்தா வாக்கிங் போவாங்க, சைக்கிளிங் போகிறவங்களை பார்த்தா சைக்கிளிங் போவாங்க, யோகா பண்ணுறவங்களை பார்த்தா யோகா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க உக்காந்தா உட்காருவாங்க, எழுந்திருப்பாங்க. இப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சையாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே கரெக்டாக ரொம்ப நாள் ஒழுக்கமாக பண்ணுறது கிடையாது. இதில் யார் பெஸ்ட்டு தெரியுமா, சோஷியல் மீடியா இருக்குல்ல, இன்ஸ்டா யூடியூப்லலாம் ஒர்க் அவுட் பார்ப்பாங்க, அவங்க தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க பார்க்குறதோடு சரி ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் வரணும், நேரம் காலம் நட்சத்திரம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருப்பாங்க. என் பையனோட பர்த்டே முடிஞ்சதுன்னா நான் ஆரம்பிச்சிட போகிறேன், இல்லை எனக்கு வெட்டிங் டே முடிஞ்சதுன்னா நான் ஆரம்பிச்சிட போகிறேன், என் சொந்தக்கார வீட்டில் கல்யாணம் இருக்குது அது முடிஞ்சதுன்னா ஆரம்பிக்க போகிறேன், இல்லை நான் வர 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப ஸ்மார்ட், வர மண்டேலேருந்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு மண்டேலேருந்து நல்ல டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி 10-15 வருஷம் ஓடி போச்சு. இதெல்லாம் நான் உங்களை சொல்கிறேன்னு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க, என் வீட்லேயும் ஒன்று இருக்குது, அதை தான் சொல்கிறேன். யாருன்னு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஏதாவது கமெண்ட்ஸில் போட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் அதிகமாகிட்டே இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா குதிகால் வலி வரும், அப்புறம் முட்டி வலி வரும், அப்புறம் பேக் பெயின் வரும், இன்னும் பார்த்தீங்கன்னா பிபி வரும், தைராய்டு வரும், டயாபிட்டிஸ் வரும், பிசிஓடி வரும். அதனால் குழந்தை இல்லாத பிரச்சனை வரும். சில பேருக்கு நடந்தால் மூச்சு வாங்கும், சில பேர் உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி பித்தம், வாந்தி, மயக்கம், இஞ்சி மரப்பா வைக்கிற மாதிரி நிலைமை ஆகிட்டுது. இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருங்க, உடனே நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா,
எதையாவது யார் சொன்னாலும் கேட்போம். அவர் அதை செய்ய சொன்னால் செய்வோம், இதை கரைச்சி குடிக்க சொன்னால் குடிப்போம், கசாயத்தை கரைச்சி குடிப்போம், பச்சளையை வாங்கி அரைச்சி குடிப்போம், என்ன வேணாலும் செய்வோங்க. ஆனால் உருப்படியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய மாட்டோம். இதுதான் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, செய்கிற வேலையை விட்டுட்டு செனாட்டுக்கு ஷேவ் பண்ணுற மாதிரிம்பாங்க. அதாவது நம்ம எதையுமே கரெக்டாக பண்ண வேண்டியதை பண்ணலன்னு அர்த்தம். அப்போ எப்படி தான் நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க. ஒரு நாட்டோட ராஜா என்ன பண்ணுறாரு, பயங்கர மன உளைச்சலாகி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாரு. அதனால் சூசைட் பண்ணிக்கணுங்கிற முடிவோட காட்டில் குதிரையில் ஏறி வேகமாக போயிட்டே இருக்கிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் ஒரு பெரிய முனிவர் பார்த்தீங்கன்னா தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். அவர் பார்த்த உடனே டக்குனு இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம போய் இறந்து போயிட்டோம், சூசைட் பண்ணிட்டோம்னா எதனாலன்னு மக்களுக்கு தெரியாமலே போயிடுமே. சரி, இந்த முனிவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம்னா பிற்காலத்தில் இவர் போய் எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட சொல்வார், இந்த ராஜா நமக்காக உயிரே விட்டாருங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக குதிரையை நிறுத்திட்டு இறங்கி வராரு. முனிவர் தவம் பண்ணிகிட்டே இருக்கிறார் வேற பக்கம் பார்த்து. இவர் பின்னாடி நின்றுட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு. அவர் அந்த பக்கம் பார்த்தபடியே சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்றார். நான் இந்த நாட்டோட ராஜாங்க, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதனால் நான் சூசைட் பண்ணிக்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த நாட்டு மக்கள் நலனுக்காக அவங்களோட சந்தோஷத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் பயங்கர கடுமையாக உழைக்கிறேன், தினம் உழைச்சிட்டு இருக்கிறேன், தினம் புது புது ஐடியாலாம் யோசிச்சு பண்ணுறேன். நான் எதை பண்ணாலும் அந்த மக்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது, அவங்களுக்கு ரிசல்ட் இல்லை, இது சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தோம், அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறதுனால எனக்கு வெறுத்து போச்சுங்க. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வாழறதோட நாம் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் சாக போகிறேன் அப்படின்றார். இதை கேட்ட உடனே அந்த முனிவரில் அப்படியே பொறுமையாக ராஜா பக்கம் திரும்புகிறார். திரும்பின உடனே ராஜா இல்லை, கால் மேல் கால் போட்டு உட்காந்துருந்தவர் டக்குன்னு இந்த காலை இறக்குறாரு. அந்த முனிவர் பார்த்துட்டு கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்றார். இல்லை, கால் மேலே கால் போட்டிருந்தேன், அதை இறக்குறேன்றார். அதில் என்ன தப்பு இருக்குது, அதையே எடுக்கணும் அப்படின்றாரு. இல்லை, இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள், உங்கள் முன்னாடி போய் நான் கால் மேல் கால் போடலாமா அப்படின்னு சொல்கிறார். அந்த முனிவர் சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னீங்க, எந்த ஒரு மனுஷனும் தாம் பண்ணுற தவறை அது தவறுன்னு புரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பிரச்சனை எதுவுமே இருக்காது, அவங்க நினைச்ச விஷயம் எல்லாம் ரிசல்ட்டாக கொட்டும், அதனால சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும். அதனால இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த மாதிரியே ஊருக்குள்ளே போங்க, உங்கள் நாட்டு மக்கள்கிட்ட போய் பேசுங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேளுங்க, அதுக்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு தோன்ற புது புது விஷயங்களை பண்ணுறதோட அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுங்க. அதில் ஏதாவது உங்கள் மாற்று கருத்து சொன்னாங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா அதுக்கு விளக்கம் கொடுங்க, சரி இல்லைன்னு பட்டுதுன்னா அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்றார். அந்த ராஜாவும் உடனே திருதுன்னு குதிரையில் ஏறி ஊருக்குள்ளே போகிறாரு. போயிட்டு மக்களோட கலந்து பேசி அவங்க தேவையான விஷயத்தெல்லாம் கொடுக்குறாரு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க, நாடும் முன்னேறிட்டே இருக்குது. இதனால் ராஜா பயங்கர சந்தோஷமாகி வாழ்க்கையை சூப்பராக நடத்த ஆரம்பித்தார். இதே மாதிரி தான் நம்மளோட ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம். யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறது கிடையாது, அதை மாற்றி யோசிக்கிறதும் கிடையாது. நமக்கு தோன்ற விஷயம் தான் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே யார் சொல்கிறதையும் ஏற்றுக்காம திரும்ப திரும்ப பண்ணுவோம். அதனால் ரிசல்ட் வரவே வராது. அப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி வாழ்க்கையே வெறுத்து போய் இது எதுக்குடா பண்ணுறோம், இது நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக உங்களோட பிளான் படி எல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். நடக்கலைன்னா எங்கே தப்பு நடக்குதுங்கிறத யோசிங்க, இல்லைன்னா யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை எதையுமே பண்ணாமல் இருந்துட்டு திரும்ப திரும்ப அந்த தவறை பண்ணும்போது திரும்பவும் நமக்கு ரிசல்ட் வராமல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தாங்க வரும். நம்ம தப்பை மட்டும் உணர்ந்து அதை மாற்றிக்க ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரிசல்ட் மட்டும்தாங்க வரும். அதனால் சந்தோஷம் மட்டும் நிலைச்சி நிற்குங்க. ஒருவேளை நம்ம பண்ணுறது எது சரி எது தப்புன்னு தெரியல, ஒருவேளை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சி எப்படி சரி பண்ணி ரிசல்ட்டை அள்ளுறது, இப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே ரிசல்ட் கொடுத்து சூப்பராக நிறைய பேர் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்த்தை மாற்றின ஈஸியான பிளானை அடுத்த வீடியோவை நான் கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கமெண்ட்ஸும் லைக்கும் வர்றதை பொறுத்து நம்ம முடிவெடுக்க போகிறோம். உங்கள் வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நிறைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், தானாகவே அந்த விஷயம் சரியாயிடும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சேலஞ்சில் இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப்பில் ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டட்ங்கிற ஆப்பில் இருக்குது. அதை உடனே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மை இன்ஸ்டியூட்டுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஆர்கனைசேஷன் கோடுன்னு கேட்கும், அதில் HTEZKMங்கிற லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஓப்பன் ஆகிடும், அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லை சில பேருக்கு பயங்கர டவுட் இருக்கும்,
நான் அந்த வீடியோலாம் எனக்கு செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நேராக நான் பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது. ஆன்லைனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதில் ஜாயின் பண்ணி அவங்களோட டைரெக்டாக பேசி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வரும் வரை ஸ்டே டியூன் ஆன் RD Fitness Unlimited. Thank you so much.